الدين சாதாத்துமார்களே, குலஃபாக்களே, ருஅஸாஉல் முகத்திமீன்களே, முகத்திமூன்களே, முன்ஷிதீன்களே, எல்லா தரீகாக்களினுடைய இஹ்வான்களே, ஊர்வாசிகளே, பெரியார்களே, அங்காங்கு வீடுகளிலே அமர்ந்து கொண்டு இந்த பேச்சை காது தாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று நாங்கள் இந்த விசேடமான இந்த ஜாவியாவினிலே குத்துபுல் அக்பர் வல் கௌசுல் அஷ்ஹர் இமாமுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய பெயர் நாமம் கொண்டு 159வது வருஷமாக நடைபெறுகின்ற இந்த புனிதமான மனாகிபு ஷாதுலி மஜ்லிஸினுடைய 6வது தினத்தினிலே நாங்கள் எல்லோரும் இந்த பாக்கியமான இடத்தினிலே ஒன்று கூடி இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஹ்வான்களே, இந்த மஜ்லிஸ் இது மிகவும் முக்கியமான ஒரு மஜ்லிஸ். இன்னொரு வார்த்தையில் சொல்லுவதாக இருந்தால் இது ஒரு கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம் என்றால் என்ன? இந்த இடத்திலே நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு பக்கத்தில் கடல் இருக்கிறது. அந்த கடலினிலே ஒரு தீவு இருக்கிறது. அந்த தீவினிலே ஒரு பிரமாண்டமான ஒரு கோபுரம் இருக்கிறது. அந்த கோபுரத்தினிலே அமைந்திருக்கின்ற ஒரு லைட் ஹவுஸ், அதைத்தான் கலங்கரை விளக்கம் என்று சொல்லுவோம். பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற படகுகளுக்கு வழிகாட்டுகின்ற அந்த வேலையை அந்த கலங்கரை விளக்கம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த மஜ்லிஸை பொறுத்தவரையிலே எங்களுடைய ஷாதுலியா தரீகாவினுடைய இஹ்வான்களுக்கு தேவையான காலகட்டங்களிலே இந்த ஷாதுலியா தரீகாவினுடைய நெறிமுறைகளை வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற உயிரோட்டமான மஜ்லிஸுகளாக இந்த மஜ்லிஸ் இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் தரீகா என்று சொல்லுகிற விஷயம், தஸவுஃப் என்று சொல்லுகிற விஷயம், ஒரு காலத்திலே தரீகாவும் தஸவுஃபும் எங்களுக்கு தேவையாக இருந்தது. ஆனால் இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்தினிலே இந்த தரீகாவுக்குடைய தேவைதான் என்ன? இந்த தரீகா இப்பொழுது அவுட்டேட்டட் ஆகிவிட்டது, காலாவதியாகிவிட்டது. இன்றைக்கு சோசியல் மீடியாவிலே, வானொலியிலே, டிவியினிலே எதை திறந்தாலும் இந்த மார்க்கத்தை பற்றி பேசப்படுகிறது. எல்லாருக்கும் எல்லா விடயங்களும் தெரியும். எனவே இந்த தரீகாவினுடைய தேவைதான் என்ன என்று கேள்வி கேட்கின்ற அளவுக்கு இன்றைக்கு நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு கட்டத்திலே தான் இப்படியான இந்த மஜ்லிஸுகளினுடைய முக்கியத்துவம் உணரப்படுகிறது. அன்புக்குரிய இஹ்வான்களே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலம் இது ஒரு நவீன காலம். விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் முன்னேறிய ஒரு காலம். இந்த காலத்திலே யாருக்கும் எவருக்கும் பொய்யாக, பகட்டாக, கற்பனையாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட முடியாது. எல்லா விஷயங்களும் இன்று அறிவியல் ரீதியாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த கலையாக இருந்தாலும் அந்த கலையை
அறிவு கண்கொன்று ஆய்வு கண்கொண்டு பார்க்கிற ஒரு காலம் இந்த காலம். அந்த காலத்தின் அடிப்படையினிலே பார்க்கின்ற போது தரீகா என்ற விஷயம் இந்த நவீன கால ஆய்வு முறையினுடைய முடிவு இந்த தரீகாவுடைய விஷயத்தில் என்னவென்றால், தரீகா என்று சொல்லுவது அது இஸ்லாத்தினுடைய ஆணிவேர், அதுதான் இஸ்லாத்தினுடைய ருஹானியத். தரீகா இல்லை என்றிருந்தால் இஸ்லாம் இல்லை, இஸ்லாம் இல்லை என்றிருந்தால் தரீகா இல்லை. ஷரீஅத்தும் தரீகத்தும் ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த தரீகாவுடைய முக்கியத்துவம் இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நவீன ஆய்வினுடைய முடிவு. சில நேரங்களிலே அப்படிப்பட்ட அந்த அறிவுகளும் ஆய்வுகளிலும் எங்களுக்கு ஈடுபாடு குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் எங்களுடைய இந்த நாடு போன்ற இந்த நாடுகளிலே அந்த தரீகாவை ஒரு காலாவதியான ஒரு விஷயம் என்று சிலர் நினைத்து கொண்டிருக்கலாம். அல்லது எங்களுடைய இஹ்வான்களிலே சிலர் அவர்களுடைய உள்ளத்தில் இந்த தரீகாவை பற்றிய ஒரு ஊசலாட்டம் இருக்கலாம். என்னுடைய தகப்பன், என்னுடைய பாட்டனார் இந்த தரீகாவை செய்தார்கள் என்ற காரணத்துக்காக இந்த தரீகாவை நான் செய்கின்றேன், இந்த மனாகிபுக்கு நான் வருகின்றேன், தரீகாவினுடைய மஜ்லிஸுக்கு நான் வருகின்றேன். ஆனால் என்னுடைய உள்ளத்தினிலே இந்த தரீகாவை பற்றி ஒரு ஊசலாட்டம் இருக்கிறது என்று யாராவது சொன்னால் நிச்சயமாக அவருக்கு இந்த நவீன ஆய்வு முறையினுடைய அனுபவமும் பரிச்சயமும் இல்லை என்பதுதான் அதனுடைய முடிவு. அன்புக்குரிய இஹ்வான்களே, இந்த நாட்டுக்கு இஸ்லாம் எப்பொழுது வந்தது? 1100 வருஷங்களுக்கு மேலால் இந்த நாட்டில் முஸ்லிம்களாகிய நாங்கள் இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இந்த மருதானையினுடைய மண்ணிலேதான் முதலாக இஸ்லாத்தை சுமந்து கொண்டு வந்த மனிதர்கள் காலடி எடுத்து வைத்தார்கள் என்ற சரித்திரம் இருக்கிறது. 1100 வருஷங்களுக்கு மேலால் இஸ்லாத்தை இந்த நாட்டில் நாங்கள் எடுத்து நடந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு பிறகு இஸ்லாத்தை அடைந்து கொண்டவர்கள் ஐரோப்பிய உலகமாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், மேற்குலகமாக இருக்கலாம், அங்கெல்லாம் எங்களுக்கு இஸ்லாம் வந்ததன் பின்புதான் இஸ்லாம் அவர்களை போய் சேர்ந்தது. ஆனால் அவர்களுடைய அந்த ஆய்வு முறையின் அடிப்படையிலே இந்த தஸவுஃப் என்பது, இந்த தரீகத் என்பது இது இஸ்லாத்தினுடைய உயிர் நாடி என்பதை அவர்கள் அந்த ஆய்வுகளின் மூலமாக கண்டுபிடித்திருக்கின்றார்கள். நாங்கள் துரஷ்டவசமாக அந்த அறிவு பாரம்பரியத்துக்கு நாங்கள் போகாததன் காரணமாக, அதிலே நாங்கள் ஈடுபடாததன் காரணமாக இந்த சோசியல் மீடியாவிலே வருகின்ற செய்திகளை வெறுமனே காது வழியாக கேட்டு அதை பற்றி எந்த விதமான ஆய்வுகளும் செய்யாமல் வெறுமனே அந்த கருத்துக்களை நாங்கள் ஜீரணித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு இந்த தரீகா என்பது, விசேஷமாக ஷாதுலியா தரீகா என்பது இது காலத்துக்கு ஒவ்வாதது என்ற கருத்தை நாங்கள் ஜீரணித்துக் கொண்டிருக்கிறோம் துரதிர்ஷ்டவசமாக. ஆனால் உண்மை அது அல்ல. இன்றைக்கு ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் இன்றைக்கு இந்த தரீகத் என்பது இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை உயிர் நாடு என்பதை அவர்கள் ஷாதுலியா தரீகாவை பின்பற்றிய ஒரு முறை இது. ஷாதுலியா தரீகாவினுடைய கிரியைகள் செய்ய வேண்டும் என்பதற்காக அன்றைய துருக்கியினுடைய இஸ்தம்புல் நகரத்தினிலே மிகப்பெரிய ஒரு ஜாவியாவை நிறுவியவர்கள் தான் சுல்தான் 2வது அப்துல் ஹமீத் ரஹிமஹுல்லாஹ். இப்படிப்பட்ட மனிதர்களை தான் இந்த ஷாதுலியா தரீகா உருவாக்கி இருக்கிறது. இன்றைக்கு இந்த ஷாதுலியா தரீகாவை பற்றி விமர்சனம் செய்கின்றவர்கள் இஸ்லாமிய வரலாற்றை போய் பார்க்க வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே,
இன்று இந்த ஷாதுலியா தரீக்காவை அல்லது பொதுவாக எல்லா தரீக்காக்களுக்கும் விமர்சனம் செய்பவர்களுக்கு பதிலாக அமைவது ஷாதுலி நாயகத்தினுடைய வாழ்க்கை. ஷாதுலி நாயகத்தினுடைய வாழ்க்கையை எடுத்து படித்து பாருங்கள். ஒவ்வொரு அம்சமும் ஒவ்வொரு கட்டங்களும் இந்த தஸவ்வுஃனுடைய விமர்சனத்திற்கு பதிலாக அமைப்பதை பார்க்கிறோம். முதலாவதாக அல்லாஹு தஆலா நாயன் அவர்களுக்கு கொடுத்த ஷக்ஸியா ஆளுமை என்ன தெரியுமா? அவர்கள் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சத்தில் பிறந்தது. அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அறுபடாத சங்கிலி தொடர் சில்சிலத்து ஸஹபியா என்ற அறுபடாத சங்கிலி தொடரை கொண்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இமாமுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபிமார்கள் வருவது கிடையாது. நுபுவத்தினுடைய வாசல் மூடப்பட்டு விட்டது. அந்த நபிமார்களுடைய பணியை செய்பவர்கள் யார்? இந்த இஸ்லாமிய உம்மத்தை புனர் நிர்மாணம் செய்பவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிச்சலங்கள், அந்த அஹ்லுல் பைத்துக்களில் வந்தவர்கள் தான். அந்த வரிசையில் வந்த ஒருவர் தான் இமாமுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய அந்த குடும்ப தொடர் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு போய் சேருகிறது. அந்த வரிசையிலே கடைசியாக வரக்கூடியவர்கள் யார்? இமாம் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இந்த உலகத்தினுடைய யுக முடிவு நாளினுடைய ஒரு அடையாளம் இமாம் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவது. அந்த மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். ஃபாத்திமா நாயகியினுடைய பேர பிள்ளைகளில் ஒருவர் தான் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொன்னார்கள். ஷாதுலி நாயகத்தினுடைய குடும்பம் எப்படி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் போய் சேருகிறதோ, அதே போன்று இமாம் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பமும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் போய் சேருகிறது என்றால் இந்த தரீக்காவுடைய பொறுமதி என்ன? இதைவிட வார்த்தைகள் வேண்டுமா இந்த தரீக்கா உண்மை என்று சொல்வதற்கு? அன்புக்குரிய இஹ்வான்களே, இந்த தரீக்காவை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? இது வெறும் திக்ருகளையும் ஸலவாத்துக்களையும் மஜ்லிஸுகளையும் நடத்தி கொண்டிருப்பது தான் தரீக்கத்து. வானத்துக்கு மேலேயும் பூமிக்கு கீழேயும் உள்ள விஷயங்களை பேசுவதுதான் தரீக்கத்து என்று சொல்லுவார்கள். அது அவர்களுடைய புரிதலில் உள்ள குறைபாடே இல்லாமல் தரீக்கத்தில் அப்படி ஒரு குறைபாடு இல்லை. இமாமுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது அவர்கள் துறவரத்தை தூண்டுகின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அல்லர். ஒரு நாள் இமாம் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபன்யாசம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தினிலே அவர்கள் அழகான ஆடைகள், நேர்த்தியான ஆடைகளை அணிபவர்களாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் அங்கே வந்த ஒரு ஃபகீர் மிகவும் எளிமையான ஆடைகளை அணிந்திருந்த, கந்தல் ஆடையை அணிந்திருந்த ஒரு ஃபகீர் அங்கே வந்து கடைசியாக ஷாதுலி நாயகம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், நீங்கள் துறவரத்தை பற்றி பேசுகிறீர்கள், தஸவ்வுஃபை பற்றி பேசுகிறீர்கள், பற்றற்ற வாழ்க்கையை பற்றி பேசுகிறீர்கள், ஆனால் நீங்கள் அணிந்திருக்கின்ற ஆடை ஆடம்பரமான ஆடை அல்லவா என்று கேட்டபோது இமாமுனா ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மனிதனே, நான் அறிந்திருக்கின்ற இந்த ஆடையை பார்க்கின்றவனுக்கு என்ன செய்தியை சொல்லுகிறது? நான் போதுமானவன், இன்னொரு மனிதனுடைய தேவை அற்றவன் என்ற செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தினிலே நீ அணிந்திருக்கின்ற ஆடை என்ன செய்தியை சொல்லுகிறது? நான் ஒரு ஃபகீர், எனக்கு ஏதாவது தாருங்கள் என்று சொல்லுகிறது. இது மார்க்கம் வலியுறுத்துகின்ற விஷயம் அல்ல. فَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ. அல்லாஹ் உனக்கு தந்த நிஅமத்துக்களை நீ காட்டு, சொல்லு என்று சொல்லுகிற அந்த குர்ஆனுடைய வசனத்தினுடைய அதற்கு ஏற்ற அந்த விளக்கங்களை ஷாதுலி நாயகம் அவர்கள் சொன்னார்கள். இதிலிருந்து நாங்கள் விளங்குவது என்ன? ஷாதுலியா தரீக்கா என்பது வெறுமனே துறவரத்தை பள்ளிவாசலுடைய 4 சுவர்களுக்கு மத்தியிலே நடக்கின்ற விஷயங்களை பற்றி பேசுகின்ற தரீக்கா அல்ல என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று சிலர் இன்று விமர்சனம் செய்வார்கள்,
ஷாதுலி நாயகம் அவர்கள் சமூகத்தினுடைய அங்கீகாரத்தை அந்தஸ்தை பெறுவதற்காக இந்த விஷயங்களை, இந்த தரீக்காவுடைய விஷயங்களை செய்தார்கள் என்று ஷாதுலி நாயகத்தை மட்டுமல்ல பொதுவாகவே சூஃபியாக்களை பார்த்து சொல்லுவார்கள். ஆனால் ஷாதுலி நாயகத்தினுடைய விடயத்தில் அது செல்லுபடியாகாது. அவர்கள் ஒரு ராஜ வம்ச குடும்பத்தில் பிறந்தவர்கள், மிகப்பெரிய ஒரு வியாபார குடும்பத்தில், மிகப்பெரிய ஒரு செல்வந்த குடும்பத்திலே பிறந்தவர்கள். அவர்களுக்கு இப்படியான மார்க்க விஷயங்களை கூறி சமூகத்தில் அங்கீகாரத்தை பெற வேண்டிய எந்த தேவையும் இருக்கவில்லை. அதே போன்று அந்நபர்கள் ஷரியத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை பார்க்கின்ற போது இன்றைக்கு தரீக்காவுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய விமர்சனம் என்ன தெரியுமா? தரீக்கா என்பது அது ஷரியத்துக்கு அப்பாற்பட்டது, ஷரியத்து இல்லாத ஒன்றுதான் தரீக்கத் என்று இன்றைக்கு சொல்லுவார்கள். ஆனால் ஷாதுலி நாயகத்தினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது முழுக்க முழுக்க ஷரியத்தை அடிப்படையாக கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஷரியத்து இல்லாமல் தரீக்கத்து இல்லை என்ற கருத்தை வலியுறுத்தியவர்கள் ஷாதுலி நாயகம் அவர்கள். அவர்களுடைய ஒரு மிக பிரபல்யமான ஒரு கூற்று இருக்கிறது. ஒரு மனிதனுடைய கஷ்பு என்ற அந்த இறை ஞானம் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றமாக இருந்தால் அந்த மனிதன் அந்த கஷ்பு என்ற இறை ஞானத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய வேதத்தையும் குர்ஆன் ஹதீஸையும் பின்பற்றட்டும். ஏனென்றால் குர்ஆனையும் ஹதீஸையும் பாதுகாப்பதாக அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கிறான். அந்த வாக்குறுதி எந்த ஒரு மனிதனுடைய கஷ்புக்கும் இல்லை என்ற செய்தியை சொன்னார்கள். இன்றைக்கு குர்ஆன், ஹதீஸ், நபி வழி, ஷிர்க், பித்அத் என்று பேசுகிறவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஷாதுலி நாயகத்தினுடைய இந்த பொறுமதியான பக்கங்களை அவர்கள் பார்க்காமல் இருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி இந்த இடத்திலே வருகிறது. அதே போன்று ஷாதுலி நாயகம் அவர்கள் துறவரம் பேசிக்கொண்டு ஆன்மீகம் மட்டும் பேசிக்கொண்டு வாழ்ந்தவர்கள் அல்ல. ஏக காலத்தில் அவர்கள் ஒரு தாயியாக இருந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாக்கின்ற ஒரு முஜாஹிதாகவும் இருந்திருக்கிறார்கள். ஆன்மீகத்தை மட்டும் அவர்கள் பேசவில்லை, லௌகீகத்திலும் வழிகாட்டலை கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அவர்களுடைய கடைசி காலத்திலே அவர்களுடைய கண் பார்வை கூட இழந்த நிலையிலே பிரான்ஸ் நாட்டினுடைய அந்த லூயிஸ் மன்னன் முழு கிறிஸ்தவ உலகத்தினுடைய அங்கீகாரத்தோடு எகிப்தினுடைய அந்த மன்சூரியா நகரத்தை தாக்க வந்த நேரத்திலே ஷாதுலி நாயகம் அவர்கள் யுத்த களத்துக்கு நேரடியாக சென்று பணிப்புரைகளை கொடுத்து அந்த லூயிஸ் மன்னனுக்கு மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்திய அந்த வரலாற்றின் பக்கங்களை நாங்கள் பார்க்கின்ற போது ஷாதுலி நாயகம் அவர்கள் வெறுமனே ஆன்மீகத்தை மட்டும் பேசியவர்கள் அல்ல என்ற செய்தியை இந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொள்ளவர்கள். ஷரியத்துக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இறை ஞானத்தின் உச்ச கட்டத்திலே இருந்து அவர்கள் சொன்ன ஒரு பிரபல்யமான ஒரு கவுல் இருக்கிறது. வலவுலா லுஜாமு ஷரியத்தி அலல் லிசான் லஅக்பருதுகும் பிமா சயகூனு இலா யௌமில் ஆகிரா. ஷரியா என்ற அந்த கடிவாளம் மட்டும் எனக்கு இல்லை என்றிருந்தால் யுக முடிவு நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் நடக்க இருக்கிற அத்தனை செய்திகளையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்று முரீதீன்களை பார்த்து ஷாதுலி நாயகம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் ஷரியத்துக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய இஹ்வான்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான விஷயங்களை நாங்கள் உள்வாங்கி இந்த தரீக்கத்தினுடைய பொறுமதிகளை நாங்கள் அறிந்து வருகின்ற எதிர்கால பரம்பரையினர்களுக்கு இந்த செய்திகளை நாங்கள் அறிவுபூர்வமாக, ஆய்வுபூர்வமாக, விஞ்ஞான ரீதியாக கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தகுதியான தரீக்கத்து தான் இந்த ஷாதுலியா தரீக்கத். நாங்கள் அச்சப்பட வேண்டிய, பயப்பட வேண்டிய, வெட்கப்பட வேண்டிய எந்த தேவையும் எங்களுக்கு இல்லை. ஷரீஅத்தோடு, குர்ஆனோடு, ஹதீஸோடு மிகவும் நெருக்கமாக ஒட்டி போகின்ற ஒரு தரீக்கத்து தான் இந்த ஷாதுலியா தரீக்கா. எனவே அன்புக்குரிய இஹ்வான்களே, இந்த செய்திகள் எல்லாம் தரீக்கத்தை விமர்சிப்பவர்களுக்காக சொல்லப்படுகின்ற செய்திகள் அல்ல. தயவு செய்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். பரம்பரையாக தரீக்கத்திலே இருந்து கொண்டு
இந்த காலகட்டத்தினிலே, இந்த ஜெனரேஷனிலே இந்த தரீக்கத்து உண்மையானதா, இது ஆதாரபூர்வமானதா, குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதா, ஷரியத்துக்கு உட்பட்டதா என்ற எண்ணத்தை, ஊசலாட்டத்தை உள்ளத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய இஹ்வான்களுக்கு சொல்லுகின்ற செய்திதான் இது. நிச்சயமாக எங்களுடைய முன்னோர்கள், இந்த ஊர்களிலே வாழ்ந்த முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இந்த தரீக்காவை தங்களுடைய உள்ளங்களிலே வாழ்க்கையிலே எடுத்து நடந்தார்கள், எவ்வளவு கௌரவமாக வாழ்ந்தார்கள், எவ்வளவு கண்ணியமாக வாழ்ந்தார்கள், அந்நிய சமூகங்கள் எப்படியான மதிப்பை அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த நிலைமைகள் எல்லாம் மாறிக்கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய இஹ்வான்களே, நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை, மிக முக்கியமான வேலைதான். எங்களுடைய இளம் பரம்பரையினர்களுக்கு இந்த ஷாதுலியா தரீக்காவினுடைய விழுமியங்களை சொல்லி காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அண்மையில் ஒரு மனிதர் வந்து ஒரு கலந்துரையாடலிலே, ஷாதுலியா தரீக்காவினால் மிகவும் சிறப்பாக வாழ்ந்த ஊர் அல்லவா இந்த ஊர், இப்பொழுது இந்த ஷாதுலியா தரீக்காவினுடைய விஷயங்கள் எல்லாம் மங்கிக் கொண்டு போகிறது அல்லவா என்ற ஒரு செய்தியை சொன்ன போது என்னுடைய மனதிலே உதித்த ஒரு விஷயம்தான் அல்லாமா இக்பால் அவர்களுடைய ஒரு கவிதை வரி என்னுடைய உள்ளத்திலே வந்தது. நான் அதை அவருக்கு சொல்லி காட்டினேன். அவர் ஒரு கட்டத்திலே சொல்லுவார், உலகத்தில் அநியாயங்களும் அட்டூழியங்களும் கோலாட்சி கொண்டிருக்கின்ற காலத்தினிலே இந்த வாக்கியத்தை அல்லாமா இக்பால் சொன்னார். அவர் என்ன சொன்னார்? இன்னும் யூசுஃபுகள் கிணற்றுக்குள் தான் இருக்கிறார்கள், அந்த யூசுஃபுகள் வெளியே வரட்டும், அந்த எகிப்து போன்ற அந்த சாம்ராஜ்யங்களை அவர்கள் ஆட்சி செய்யட்டும், நீதியான ஆட்சியை, தக்குவாவுடைய வாழ்க்கை அவர்கள் கொண்டு வரட்டும் என்று சொன்னார்கள். அந்த யூசுஃபுகள் யார்? எங்களுடைய இளம் சந்ததியினர்கள், இளம் பிள்ளைகள் என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் இந்த தரீக்காவுடைய விழுமியங்களை எங்களுடைய முன்னோர்கள் மூலமாக வாழையடி வாழையாக பெற்றிருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய கடமை, இந்த தரீக்காவுடைய விஷயங்களை எங்களோடு மட்டும் நாங்கள் முடித்து விடாமல் அதை சயின்டிபிக்கலாக, அறிவுபூர்வமாக எங்களுடைய இளம் சந்ததியினர்களுக்கு நாங்கள் சொல்வோமாக இருந்தால் எதிர்காலத்திலே அந்த யூசுஃபுகளாக அவர்கள் மாறுவார்கள் என்ற செய்தியை நாங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஹ்வான்களே, எல்லா தரீக்காக்களையும் பின்பற்றுகின்ற இஹ்வான்களே, இப்படிப்பட்ட இந்த தஸவ்வுஃபினுடைய விழுமியங்களை நாங்கள் எங்களுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்துகின்ற மிகப்பெரிய ஒரு கடப்பாடு, மிகப்பெரிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விஷயத்திலே நாங்கள் கரிசனை இல்லாமல் நடப்போமாக இருந்தால் நிச்சயமாக அது ஷாதுலியா தரீக்காவுக்கு நாங்கள் செய்கின்ற துரோகம் மட்டுமல்ல, எதிர்கால சந்ததியினர்களுக்கு நாங்கள் செய்கின்ற துரோகமாக அது மாறப்போகிறது என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த தரீக்காவுடைய விழுமியங்களை நாங்கள் சரியாக, அதை சயின்டிபிக்கலாக அடுத்தவர்களுக்கு சொல்லாததன் காரணமாக, விசேஷமாக இளம் பரம்பரையினர்களுக்கு சொல்லாததன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த தரீக்கத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் மங்கிக் கொண்டு போகிறது என்ற செய்தியை பார்க்கிறோம். இதற்காக வேண்டி நாங்கள் யாரையும் குறை காண வேண்டிய அவசியம் இல்லை. குறை என்பது அது எங்களிடத்திலே இருக்கிறது. நாங்கள் அறிந்த ஒரு விஷயத்தை இன்னொரு மனிதனுக்கு நாங்கள் சொல்லாமல் இருப்பது என்பது அது ஒரு வரலாற்று தவறு, அது மிகப்பெரிய குற்றம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான மஜ்லிஸுகள் எல்லாம் இவைகள் ஒரு பாரம்பரியமான ஒரு மஜ்லிஸ் அல்ல. இதை நாங்கள் ஒரு சம்பிரதாய பூர்வமான மஜ்லிஸாக நாங்கள் பார்க்க கூடாது. இந்த மஜ்லிஸ் சொல்ல வருகின்ற செய்தி மிக ஆழமானது, மிக பெருமதியான ஒரு செய்தி, மிக பெருமதியான ஒரு விஷயம் எங்களுடைய கைகளிலே தரப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பெருமதியான அந்த விடயத்தை நாங்கள் எங்களுடைய கைகளிலே வைத்துக் கொண்டு இன்னொரு மனிதனுக்கு, அடுத்த பரம்பரைக்கு நாங்கள் அதை கொடுக்காமல் இருப்பது என்பது அது மிகப்பெரிய துரோகம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் கிரகித்து
எங்களுடைய எதிர்காலத்திலே நாங்கள் எதிர்கால பரம்பரையினர்களுக்கு இந்த விடயத்தை கடத்த வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் முடித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாயன் எங்களுடைய எல்லா முயற்சிகளையும் அங்கீகரித்து எங்களுடைய ஒரு நல்ல எதிர்காலத்தை, ஒரு நல்ல பரம்பரையை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவானாக. இந்த ஷாதுலியா தரீகாவுடைய விழுமியங்களை இன்னும் நாங்கள் படித்து அதனுடைய உண்மையான அந்த பக்கங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து அடுத்தவர்களுக்கும் அதை எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாயன் எங்களுக்கு தந்து விடுவானாக. எங்களுடைய ஹலாலான ஹாஜாத்துக்களை எல்லாம் நிறைவேற்றி விடுவானாக. இந்த புனிதமான மஜ்லிஸிலே என்னென்ன தேவைகளை எல்லாம் நாங்கள் நினைத்து கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த அத்தனை தேவைகளையும் இந்த புனிதமான மஜ்லிஸினுடைய பொருட்டை கொண்டு அல்லாஹு தஆலா நாயன் எங்களுக்கு நிறைவேற்றி தருவானாக. எங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் உண்மையாளர்களோடு இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிய பிரகாரம் உண்மையாளர்களோடு, ஷேகுமார்களோடு, நல்ல மனிதர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடைய பரம்பரையினர்களுக்கும் தந்து விடுவானாக. யாருக்கெல்லாம் பயங்கரமான நோய்களும் பயங்கரமான கடன்களிலும் முசீபத்துகளிலும் சிக்கி இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் இந்த மஜ்லிஸினுடைய பொறுப்பை கொண்டு அல்லாஹ் தஆலா நாயன் நிவாரணத்தை கொடுத்து விடுவானாக. எங்களுடைய இம்மையினுடைய மறுமையினுடைய வாழ்க்கையை வெற்றியுள்ள வாழ்க்கையாக ஆக்கி விடுவானாக. எங்களுடைய சக்கராத்துடைய வேதனைகளை குறைத்து விடுவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. கபருடைய வேதனைகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்து விடுவானாக. நாளை மறுமை நாளிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புனிதமான ஹவுதுல் கௌசர் என்ற நீர் தடாகத்தில் இருந்து அவர்களுடைய முபாரக்கான கரங்களின் மூலமாக நீண்டருந்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்து விடுவானாக. இன்னும் எல்லா பாக்கியங்களையும் எங்களுக்கு தந்து விடுவானாக. எங்களுடைய எல்லா ஹாஜாத்துக்களையும், நாங்கள் கேட்க மறந்த அத்தனை ஹாஜாத்துக்களையும் எங்களுக்கு நசீபாக்கி தந்து விடுவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.